இன்னைக்கு தமிழ் சினிமாவில் கலக்கிக்கிட்டு இருக்கிற டாப் நடிகைகள் சிலர் அவங்களோட பயணத்தை எங்க இருந்து ஆரம்பிச்சாங்க, அவங்களோட ஃபர்ஸ்ட் படம் என்ன அப்படின்றதுலாம் இந்த தொகுப்புல பார்க்கலாம் வாங்க. தமிழ், தெலுங்கு, கன்னடம்னு இதுவரைக்கும் 25 படங்களுக்கு மேல நடிச்சிட்டாங்க ரெஜினா. இவங்களோட அம்மாவோட நண்பர் ஒருத்தவங்க சொன்னதின் காரணமா சின்ன வயசுலயே விளம்பர மாடலா களமிறங்கினாங்க. அதுக்கப்புறமா 12ஆம் வகுப்பு படிக்கும் போது கண்டனால் முதல் படம் மூலியமா லைலாவுக்கு தங்கையா சினிமாவுக்குள்ள அறிமுகமானாங்க. சமீபத்துல இவங்க நடிப்புல வெளியான மாநகரம் படம் ரசிகர்கள் மத்தியிலையும் விமர்சகர்கள் மத்தியிலையும் நல்ல வரவேற்பு பெற்றிருந்தது. சில தினங்களுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன சரவணன் இருக்க பயமேன் படத்துல உதயநிதி ஸ்டாலினுக்கு ஜோடியா நடிச்சிருந்தாங்க. செல்வராகவன் இயக்கத்துல இவங்க நடிச்சிருக்கிற நெஞ்ச மறப்பதில்லை படத்துக்காக பலரும் வெயிட்டிங்ல இருக்காங்க. இவங்களுக்கு பிரேமம் மலர் டீச்சர் என்ற கியூட்டான அறிமுகத்தை தவிர வேற அறிமுகமே தேவையில்லை. உங்களில் யார் அடுத்த பிரபுதேவா நிகழ்ச்சியில சிறந்த நடனத்தை வெளிப்படுத்தியதன் மூலியமா பிரேமம் படத்துல நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சது. அதுக்கப்புறமா இவங்க கலின்ற மலையாள படத்திலையும் துல்கர் சல்மானுக்கு ஜோடியா சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தி அந்த நடிப்புக்கும் பாராட்டுகளை பெற்றிருந்தாங்க. ஆனா இவங்க திரையில தோன்றின முதல் படத்தோட பேரை கேட்டா நீங்க கண்டிப்பா ஆச்சரியப்படுவீங்க. ஆமாங்க, சாய் பல்லவி முதல்ல தன்னோட முகத்தை காட்டினது தமிழ் சினிமாவில தான், அதுவும் தாம்தும் திரைப்படத்துல தான். ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜ்ல காமர்ஸ் முடிச்ச சமந்தாவுக்கு திடீர்னு ஒரு நாள் மாடலிங் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதுக்கு காரணம் அவங்களோட ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டி தான். அங்க எடுத்த போட்டோஸ் அவ்வளவு அழகா தெரிய மாடலிங் வாய்ப்பு அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. வெற்றிகரமா தன்னோட பயணத்தை துவங்கினாங்க. அதுக்கு பின்னாடி படிப்படியா முன்னேறி பல டாப் ஹீரோஸ் கூட நடிச்சு மோஸ்ட் வாண்டட் ஹீரோயினா கோலிவுட் கலக்கிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க தன்னோட முகத்தை திரையில காட்டின முதல் படம் வெண்ணை தாண்டி வருவாயா, அந்த படத்துல சிம்பு இயக்கும் ஜெஸ்ஸி படத்தோட கதாநாயகியா நடிச்சிருப்பாங்க. ஜனனி இவங்களும் மாடலிங் மூலமா தான் சினிமாவுக்குள்ள வந்தாங்க. மாடலிங் செஞ்சுக்கிட்டே 2 படங்கள்ல சின்ன சின்ன வேடங்கள்ல நடிச்சிருந்தாங்க. முதல் படம் திரு துரு, இரண்டாவது படம் வெண்ணை தாண்டி வருவாயா. ஆமாங்க, அதுல KS ரவிக்குமார் இடம்பெறும் சீன்கள்ல அவரோட உதவி இயக்குனரா நடிச்சிருப்பாங்க. படத்தை இன்னொரு தடவை பார்த்தா உங்களுக்கே புரியும். அதுக்கப்புறமா அவன் இவன் படத்துல ஆரம்பிச்சு அதே கண்கள் படம் வர சிறப்பா நடிச்சு தனக்கான ஒரு இடத்தை தமிழ் சினிமாவில பிடிச்சுக்கிட்டாங்க ஜனனி. இவங்க 3 வயசுலயே நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க நடிப்புல வெளியான முதல் திரைப்படம் ஹனுமான் ஜங்ஷன் பிளாக் பஸ்டர் ஹிட் அடிச்சது. இந்த படம் தெலுங்கு படம். அதுக்கு பின்னாடி வெளியான பல தெலுங்கு படங்கள்ல நடிச்சு வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படத்தின் மூலமா தமிழ் சினிமாவுக்குள்ள ஹீரோயினா அறிமுகமானாங்க. இப்போ மாவீரன் கிட்டு, சங்கிலி புங்கிலி கதவு தர போன்ற படத்தின் மூலமா தமிழ் சினிமாவில கலக்கிக்கிட்டு இருக்காங்க ஸ்ரீதிவ்யா. டிவி சீரியல்ல இருந்து நடிப்பு பயணத்தை தொடங்கினவங்க. சிறுமியா ஷகலக பூம்பும் அப்படின்ற பிரபலமான ஃபேண்டசி நாடகத்துல நடிச்சு சில விருதுகளையும் வாங்கியிருக்காங்க. அதுக்கு பின்னாடி ஹவா அப்படின்ற ஹிந்தி படத்தின் மூலியமா தன்னோட சினிமா வாழ்க்கைக்குள்ள அடி எடுத்து வச்சிருக்காங்க. சில ஹிந்தி படங்கள்ல குழந்தை வேடத்துல நடிச்சிருக்காங்க. தனுஷ் நடிச்ச மாப்பிளை படத்தின் மூலியமா தமிழ் சினிமாவுக்குள்ள ஹீரோயினா அறிமுகமானாங்க ஹன்ஷிகா மோத்வானி. இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம NATV4Uக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.